சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8:15 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி. மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பெயர்ச்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு, பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். சிவாய நம. 2026 மீன ராசிக்கு சனீஸ்வர பகவான் ஜென்ம சனியாக வர்றாரு. 2026க்கு முன்ன வரைக்கும் ராசிக்கு 12வது வீட்டில் சனீஸ்வர பகவான் ராகுவோடைய இருக்காரு. மீன ராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கக்கூடிய தருணத்தில் இருப்பீங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஒரு தருணத்தில் இருப்பீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறையாவே இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள் தான். கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு இஷ்டப்பட்டு படித்த ஒரு படிப்புக்கு உண்டான வேலை தேடி அலையக்கூடிய தருணங்களும் உண்டு. ஏன் உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு நிறைய செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. காசு பணம் பொதுவாகவே மீன ராசியில் இருந்துட்டாலே நீங்கள் இளைய பெண்ணாக இருக்கணும், இல்லை இளைய ஆணாக இருக்கணும். மூத்தவராக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தாய் தகப்பன் உங்கள் மேலே தான் முழுமையான கண்காணிப்பையே ஏற்படுத்துவாங்க. நீங்கள் கடன் வாங்கினாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு சொத்து பத்தை வித்தாவது உங்களை கரையேற்றக்கூடிய தருணத்தில் உங்கள் தாய் தகப்பன் இருப்பாங்க. ஆனால் ஆணா பிறந்தா சுகபோகி, லாபடிக்கலாம், வாதம் விவாதம் பண்ணலாம், அரசியல் பிரவேசம் பண்ணலாம், ஆன்மீக தோரணையில் இருக்கலாம். இப்படித்தான் உங்கள் காசு பணத்தை நிறைய விரயம் பண்ணக்கூடிய தருணமும் உண்டு. இந்த மீன ராசியில் உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அடைவீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே டீனேஜ்லேயோ ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளேயே ஏமாற்றம் வரக்கூடிய தருணங்களும் உண்டு. கவனமாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துருச்சுன்னா, மீன ராசியில் ஆண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி வீட்டு வழியில் தான் உங்களுக்கு தொந்தரவுகள் பண்ணுவாங்க. மீன ராசியில் பெண்கள் இருந்தால் உங்கள் கணவன் வீட்டு வழியில் தான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சித்தர் ஜாதகம், பெண்ணாக பிறந்தால் கன்னியாஸ்திரி ஜாதகம். கால தாமதமான திருமணங்கள் நடக்கக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு உண்டு. ஆனால் இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்கிறனால சுப காரியங்கள் நடக்க போகுது. ₹1,00,000 கடன் வாங்கட்டும், கடன் இருக்கட்டும், 1 கோடி கூட கடன் இருக்கட்டும், அந்த கடனை அடைக்கிறதுக்கு யாராவது எவராவது இல்லை நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு மேன்மை அடைஞ்சு அந்த கடன் அடையக்கூடிய தருணம் உங்களுக்கு வரப்போகுது. ஜாக்பாட்னு சொல்ல போனால் மீன ராசிக்கு தான். ஜென்மத்தில் சனி பகவான் உங்கள் இன்னல் எல்லாத்தையும் போக்க போகிறாரு. பயப்பட வேண்டாம். ஜென்மத்தில் சனி பகவான் குருவுடைய வீட்டில், மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீட்டில் இருக்கிறனால நீங்கள் நீதிமானாத்தான் இருக்கணும். மீன ராசியில் உள்ள ஆண்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பி தவறி கூட தன்னுடைய மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்கள் ஒரு கேர் வச்சிங்கன்னா, மனைவியோடைய சாபத்துக்கு ஆள்பட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் நொம்பல வரக்கூடிய வருஷம் இந்த 2026. இதே போலத்தான் மீன ராசி பெண்களுக்கும் இதே நிலைமை தான். வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ கல்யாணம் ஆன தம்பதிகள் கணவன் மனைவியோடைய ஒற்றுடந்து தாம் பிள்ளைக்குட்டிங்களோட அனுசரணையோட வாழ்ந்தீங்கன்னா ஜென்ம சனி உங்களை உச்ச நிலைமைக்கு கொண்டு போகும்.
BMW கார் வாங்கலாம், பெரிய வீடு வாங்கலாம், காசு பணத்தில் மிதக்கலாம். சனீஸ்வர பகவான் கொடுக்கிற தெய்வம், பறிக்கிறவர் கிடையாது. இதுதான் உங்களுக்கு தருணம். அரசியல் சார்ந்த, அரசியல் தொடர்புடைய ஒரு வேலைகளும் அமையக்கூடிய நேரமும் இந்த வருஷம்தான் உண்டு. ஜென்மத்தில் சனி பகவான் வந்தாவே உச்ச நிலைமை தாங்க. சூப்பராக வாழ போகிறீங்க. உங்கள் கஷ்டம் எல்லாமே விலக போகுது. ஆனால் சிறு வயசில் தெரிஞ்சும் தெரியாமையோ தாய் தகப்பனுக்கு பேச்சு கேட்காம கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஆகாது. கவனமாக இருக்கணும் மீன ராசிக்காரங்க. எல்லாம் நிறைவாக அமையட்டும். 2026 சனி பெயர்ச்சி. சனி பகவானுடைய குணநலன்கள், சனி பகவானுடைய காரகத்தன்மை. சனி பகவான் சொல்லிட்டாவே பயம்தான். நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன். என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலயமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர் தான். நீதிமான், நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான். என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரம் பகவான். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரம் பகவான் உச்சமாக இருந்துட்டா நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மாளிகையோட 16 செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரம் பகவானால தான் முடியும். இதே சனீஸ்வரம் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய், அதாவது ஸ்ட்ரோக், காது வலி, பல்லு வலி, ஜாயிண்ட் பெயின், இன்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டு, படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய படுத்த படுக்கையாக ஆக்குறது, பல தொழிலில் நஷ்டமாகிறது, கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்தில் தன்னையே மாற்றிக்கலாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும். நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு, தெரியாம பண்ணக்கூடிய தப்புக்கும் தண்டனை உண்டு. தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம். இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க, சனிக்கிழமையில உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். சொல்லட்டா? ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல, வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் முருகக் கடவுளும் ஒன்று, ஒரே குணாதிசைகள் உடையவங்க. வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம். அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள, சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமா மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு சஷ்டி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயில்ல அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட, அதாவது அறங்காவலர்கள் கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்க அரசியல் பிரவேசம் சக்சஸ், உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க பயம் போச்சு. மாளிகை கட்டி மன்னவனை போல வாழணும்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க, உங்க தலையெழுத்தே மாறும். சனீஸ்வரன் பகவான் இந்த 2026
12 ராசிகளையும் சாதகமாக பாதகமாக இருக்காரு. சாதகமாக ஆனாலும் சரி, பாதகம் ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கவலை விலகும் கேட்குறது ஐதீகம். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.